நிச்சயமாக ராஜேஸ்வரி. தென்காசி மாவட்டத்திலிருந்து வெளிமாநிலம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனிம வள லாரிகள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று செங்கோட்டை பகுதியிலிருந்து சுரண்டை பகுதிக்கு கனிம வளத்தை ஏற்றிச் செல்வதற்காக டிப்பர் லாரி ஒன்று தென்காசி மதுரை நெடுஞ்சாலையான ஈனா விளக்கு பகுதியில் வந்துள்ளது. அதே சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தென்காசி பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிக்கு செல்வதற்காக தனியார் பேருந்தும் ஈனா விளக்கு ரவுண்டான பகுதியை கடந்து செல்ல முயன்ற போது கனிம வள லாரியானது கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து மீது நேருக்கு நேராக மோதியுள்ளது. இந்த நேருக்கு நேராக மோதிய ஏற்பட்ட கோர விபத்தில் பேருந்தானது கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதில் குறிப்பாக 2 பெண்கள், 4 வயது சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களை தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களையும் மீட்டு தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தென்காசியில் கனிம வள லாரிகள் நாள்தோறும் அதிக அளவில் சென்று வருவதன் காரணமாக இவ்வாறான விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென லாரியானது கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து மீது விபத்து ஏற்பட்டு இதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கனிம வள லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநரும் தப்பி ஓடிய நிலையில் லாரியை சிறைபிடித்து காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் லாரியானது சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக வந்து விபத்து குறித்தான ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார். மாவட்டத்தில் கனிம வள லாரிகள் நாளுக்கு நாள் அதிக அளவில் சென்று வருவதன் காரணமாக இவ்வாறான விபத்துகளும் ஏற்பட்டு வருவது என்று சமூக ஆர்வலரும் தொடர்ந்து குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி.